சார் சாமி நகை எடுக்கிறப்ப மறக்காம நான் சொல்ற 2 பீஸ் அமுச்சு வச்சிருக்கேன். அப்புறம் சார் மினிஸ்டர் உங்களை கட்சி ஆஃபீஸருக்கு வந்துட்டு போக சொன்னார். சரி, அதான் சொல்லிட்டார்ல, கிளம்புங்க. அண்ணே, இந்த பூக்காரன் சொதப்பி தள்ளிட்டான், இன்னும் வரல, கொஞ்சம் இன்னாண்டு கேளுண்ணே. வருஷம் வருஷம் அவனே கொண்டு வந்து கொடுத்துருவானே. எனக்கே பொருள் வந்து சேரலண்ணே. ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லி திரியிறாங்க. நீங்கள் இங்கே வந்தால் மட்டும்தானே வேலைக்கு ஆகும். வர்றேன். ஏங்க, சமர் இன்னும் ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரலங்க. அவன் சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா அவன் அப்பவே கிளம்பிட்டான்றாங்க. என்ன சொல்ற? அவன் ஸ்கூல் பக்கத்துல தாங்க நிக்கிறேன். அவன் எங்க போனானே தெரியல, தேடிட்டு இருக்கேன். நீ டியூஷன்ல போய் பார்த்துட்டு வா. பெரியவள ஸ்டேஷன் எஸ்ஐ பேசுகிறேன். ஏடி டிரான்ஸ்போர்ட் உங்க தானே? ஆமாம். கூட்டு பக்கத்தில் லாரி ஆக்சிடென்ட் ஆகி வண்டிக்காரன் அடித்து தூக்கிட்டான். அந்த பெரிய ஆஸ்பத்திரி சேர்த்துக்கு சீரியஸாக கிடக்கான். டிரைவரை உட்கார வச்சிருக்கேன். நீங்கள் உடனே கிளம்பி ஸ்டேஷன் வாங்க. சரிங்க சார், நான் வந்துடுறேன். ஆதி ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்கேன். வரேன் சார். சரி, ஆதியை சுத்தலை விட்டுருக்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக அவன் பேங்க் வர மாட்டான். சொக்கனை பக்கத்தில் போக சொல்லு. அண்ணே, பேக்கு கிளம்புடா. சரிண்ணே. லாக்கர் போகணும். நான் கூட போகிறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். இந்தாங்க சார் லாக்கர் சாவி. நான் முன்னாடி போகிறேன். சரிங்க சார். என்னடா பேய் அரைஞ்ச மாதிரி நிற்கிற? இல்லைண்ணே, நீ ஸ்டேஷன் வேலையை வெளியில் போயிருக்க, வரமாட்டேன்னு சொன்னாங்க. அது அந்த ஆக்சிடென்ட்டில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் தானே வண்டி ஓனரு? இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் அங்கே போய் உட்காருங்க. நான் ஓனர் இல்லை. என் ஒய்ஃப் தான் ஓனர். வண்டியோட புக்கு, இன்சூரன்ஸு, ரோட் டேக்ஸி எல்லாமே இதில் தான் இருக்கு. இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் இவங்க இங்கே தான் இருப்பாங்க. அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி தம்பியை போய் கூட்டிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு தான் போறான். பூ அலங்காரமும் நடந்துட்டு இருக்கு. சொல்லி வச்ச மாதிரி ஒரே டயத்தில் வேற வேற இடத்துல இருந்து பிரச்சனை வந்துச்சு. அப்போ தான் யோசித்தேன், நீ வேற தனியாக வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதான் கிளம்பி உடனே வந்துட்டேன். போய் நகையை எடுத்துட்டு வா. அண்ணே, ஆதியும் பேங்க் வந்திருக்கானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, இப்போ தான் உள்ள போகிறேன். அது இல்லை, அதுவும் இல்லை. அந்த செம்பு கலர் ஊதத்து உள்ள மாதிரி இருக்குல்ல, அதான். அது மட்டும் தான் பட்டையா இருக்கு. டைம் என்ட்ரி பண்ணியாச்சா? பண்ணிட்டேன் சார். நான் சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே. வண்டியில கூட ஆதியம் வரும். என்னடா பேந்த முழிக்கிற? ஒன்றும் இல்லைண்ணே. வந்ததுலேருந்து ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே இருக்கேடா. சாமி நகை எடுத்துகிட்டு போகிறோம்லண்ணே, அதே ஒரே படபடப்பாக இருக்குண்ணே. ஏண்டா, பேங்க்கில் வச்சுருந்த சாமி நகையை எடுத்துகிட்டு போகிறோம். ஏதோ பேங்க்கே கொள்ளடிச்சிட்டு போகிற மாதிரி படபடப்பாக இருக்குன்ற. எந்த வழியாக போகிற? ஓடி வழியாக போகிறேண்ணே. சின்னமனூர் வழியாக போ. சுற்றி போகும்ண்ணே. நான் சொல்கிறத கேளியா? சின்னமனூர் வழியாக போயா? சரிண்ணே. திருப்பு. அண்ணே, ஓடி வழியாக வரலண்ணே. அப்போ சின்னமனூர் வழியாக தான் வருவான். கூட்டு ரோட்டில் வெயிட் பண்ண. சரிண்ணே. ஐயோ, சிந்தல சரி வழியா ஊருக்குள்ளே கூட்டி போ. அண்ணே, அது வழி சரியில்லைண்ணே, சுற்றி போகும்ண்ணே. நம்ம தான் போலீஸ் வராங்கண்ணே. யாரு? இந்த நோஞ்சாம் போலீஸா? போயா, அவங்களுக்கே நம்ம தான் பாதுகாப்பு. சரிண்ணே. போ. சின்னமனூர் பக்கம் வரலண்ணே. உத்தமபாளையத்து வழியாக அவன் போயிடலான்னு இருக்கான். விட்டுறக்கூடாது. மார்க்கம் ஓட்ட வழியா உத்தமபாளையத்துக்கு போயிடுங்க. ஏய், வண்டி இந்த பக்கம் திருப்பு. என்னடா நடக்குதுங்க? இல்லை மாமா, நம்ம பிளான் படி எந்த ரூட்லேயும் அவன் வரல. என்னடா சொல்ற? எங்கிட்ட கூட்டிட்டா வர்றான்? எங்கடா இருக்கான்? இங்க வந்துட்டேன். ஒதுக்கி ஓரமா நில்லுங்கப்பா. அவனுக்கு ஏதாவது இன்னொரு நினைச்சுன்னு வச்சுக்கோ.
அம்பட்டுத மொத்தத்தையும் முடிச்சு விட்டுட்டு போயிடுவியா. அதனால இன்னைக்கு வேணாம், விட்டுருவோம். ஓய், அப்படிலாம் விட்டுற முடியாது. எல்லாம் நம்ம போடனைக்கு பின்னாடி பொத்திட்டு வராது. நாம தான் அடிச்சு பிடுங்கணும். ஆதியனோட வெட்டி வீசி எரிஞ்சிட்டு பட்டயத்தை எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். காவல் தெய்வத்துக்கு படைக்கும் போது தூக்குறோம். நகைப்பட்டியை பத்திரமா கோயிலுக்கு எடுத்துட்டு போங்கயா.